ஹலோ மகளே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜ்டு மோனோ விசஸ் பேரலல் மோனோ பார்த்துட்டோம் அப்படின்னா எது பவர்ஃபுல் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் ஈஸியாக பார்த்துட்டோம் அப்படின்னா பிகினர் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸி லேர்னிங்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும், அதே மாதிரி புரியாது நான் சொல்ல வர்றது. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ண டைமில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்கும். அது என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, பிரிட்ஜ் மோனோ யூஸ் பண்ணலாமா இல்லை பார்த்துட்டோம் அப்படின்னா பேரலல் மோனோ யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது. இங்கே தான் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக டெக்னிக்கலாக பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பவராக இருக்கட்டும், லோடு, அதே மாதிரி லோடு எடுக்கிறதா இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், சேஃப்டி எல்லாமே கம்பேர் பண்ணுவோம். எது பார்த்துட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 டிரான்சிஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, 4 டிரான்சிஸ்டர் அப்படின்னா அவுட்புட் ஸ்டேஜில் பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக 2 பிஎன்பிஎன், ஓகே, 2 அதாவது 2 என்பிஎன் 2 பிஎன்பிஎன் இந்த டைப்பில் டிரான்சிஸ்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பிரிட்ஜ்டு மோனோ இல்லை பேரலல் மோனோ இந்த டைப்பில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த டைப்பில் என்பிஎன் அண்டு பிஎன்பிஎன் ரெண்டு சைடையும் பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று இந்த டைப்பில் யூஸ் பண்ணுவோம். இது புஷ் புல் ஆம்ப்ளிஃபையர். ஓகேங்களா, சிம்பிளாக இது ஸ்பீக்கரை பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபார்வேர்டு ப்ளஸ் ரிவர்ஸில் ட்ரைவ் பண்ணும். ஓகேங்களா, ஃபார்வேர்டு ப்ளஸ் ரிவர்ஸில் ட்ரைவ் பண்ணும் ஸ்பீக்கரை. ஓகே, மோனோ மோட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மோனோ மோட்னா சிங்கிள் சேனலை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது சிங்கிள் சேனலில் அவுட்புட்டு தரக்கூடியது. ஓகே, ஸ்டீரியோ அப்படின்னா 2 சேனல் அவுட்புட் தரும். ஓகேங்களா, மோனோ அப்படிங்கும்போது சிங்கிள் சேனல் அவுட்புட் தரும். ஒரு ஸ்பீக்கர் ஃபுல் லோடு, அதாவது ஃபுல் பவரை பார்த்துட்டோம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணும். அதனால தான் மோனோ அப்படிங்கிறது. ஓகேங்களா, பிரிட்ஜ்டு மோனோ அப்படிங்கிறத பற்றி நம்ம வரலாம். பிரிட்ஜ்டு மோனோ கான்செப்ட் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிட்ஜ்டு மோனோவில் 2 ஆம்ப்ளிஃபையர் சேனல் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸ்பீக்கர் மிடில் கனெக்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஒரு சேனல் ப்ளஸ் வோல்டேஜ் புஷ் பண்ணோம், இன்னொரு சேனல் மைனஸ் வோல்டேஜ். இந்த மாதிரி புஷ்புல் எலக்ட்ரானிக் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். அதேமாதிரி ரிசல்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா டபுள் வோல்டேஜ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்விங் ஆகும். ஓகேங்களா, ஃபார்முலா ஈஸியாக என்ன அப்படின்னா நார்மலாக பவர் பார்த்துட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் பார்த்தோன்னா டபுளாக வரும். இதுதான் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போது நார்மலாக யூஸ் பண்ணும்போது பவர் பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். அதே பிரிட்ஜ்டு அப்படிங்கும்போது வோல்டேஜ் டபுளாக வரும். ஓகேங்களா, வோல்டேஜ் டபுளாக வரும்போது பவர் அப்ராக்சிமேட்டாக 4xல் பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். அதனால தான் பார்த்துட்டோம் அப்படின்னா சப்வூஃபருக்கு பிரிட்ஜ்டு மோனோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் ப்ளஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சேனல் அவுட்புட்லேயும், ஸ்பீக்கர் மைனஸ் அப்படிங்கும்போது சேனலுடைய 2வது அவுட்புட்லேயும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதில் கிரவுண்டு கிடையாது. ஓகேங்களா, பிரிட்ஜ்டு மோனோவில் இப்போது இது பிரிட்ஜ்டு மோனோ. இந்த பிரிட்ஜ்டு மோனோவில் நமக்கு கிரவுண்டு பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா, பவர் சப்ளையில் கிரவுண்டு கொடுப்போம். பட் ஸ்பீக்கர் அவுட்புட்டுன்னு எடுக்கும்போது நம்ம ரெண்டு பக்கமும் இருந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த மாதிரி எடுத்துப்போம். ஓகேங்களா, அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஹை பவர் அவுட்புட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா தரக்கூடியது. சேம் சப்ளையில் அதிக வோல்டேஜ். ஓகேங்களா, அதிக அவுட்புட்டு. ஓகேங்களா, அதிக அவுட்புட் தரக்கூடியது சப்வூஃபருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா லோடு ஸ்ட்ரெஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, 4 ஓம் ஸ்பீக்கருக்கு ஆம்ப்ளிஃபையருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 2 ஓம்ஸ் மாதிரி அதிக லோடு எடுக்கும். ஓகேங்களா, ஹீட் அதிகமாகும். அதே மாதிரி தப்பாக கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 8 ஓம் ஸ்பீக்கரை பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். ஓகேங்களா, 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணும்போது ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஹீட்டு அதிகமாக ஜென்ரேட் பண்ணும் 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஓகே, பேரலல் மோனோ பற்றி வரலாம். ஓகே, பேரலல் மோனோ அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம கான்செப்டில் வரலாம். ஓகே, பேரலில் 2 சேனல். ஓகேங்களா, 2 சேனல் யூஸ் பண்ணுவோம். சேம் சேனல். ஓகே, 2 சேனலுமே சேம் சேனல். அவுட்புட் அப்படிங்கும்போது கம்பைன் பண்ணுவோம். வோல்டேஜ் பார்த்துட்டோம்னா சேமாக இருக்கும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா பிரிட்ஜ் மோனோ அப்படிங்கும்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பேரலல் மோனோ அப்படிங்கும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இதுதான் சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, பிரிட்ஜ் ப்ளஸ் பேரலலுக்கு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதே மாதிரி கனெக்ஷன் போத், அதாவது 2 அவுட்புட்லேயும் ஜாயின் பண்ணுவோம். ஓகே, வித் ரெசிஸ்டர் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டர் போட்டு அதில் சேஃப்டியாக எடுப்போம். ரெசிஸ்டர் அப்படிங்கும்போது இந்த ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் தான் பார்த்துட்டோம்னா சொல்கிறது. ஓகேங்களா, சேம் ஃபேஸ் சிக்னல் அப்படிங்கும்போது அதாவது அட்வான்டேஜ். ஓகே,
பேரலல் மோனோவில் உடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். லோ இம்பிடன்ஸில் கூட ட்ரைவ் பண்ணும். ஓகேங்களா. லோ இம்பிடன்ஸ் அப்படிங்கும்போது 2 ohms லோடு கூட ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா, ஹேண்டில் பண்ணும். அதேமாதிரி ஸ்டேபிளான அவுட்புட் கிடைக்கும், லெஸ் ஆன டிஸ்டார்ஷன் வரும். ஓகே, இதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரிட்ஜு மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜு மாதிரி இது வேலை செய்யாது. டிசைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இல்லைனா ஆசிலேஷன் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய 2 ohms லோடு கூடயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த போர்டுடைய டிரைவர் செக்டாரில் எந்த மாதிரி அவுட்புட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்புட் வரைக்குமே எப்படி கொடுத்துருவாங்களோ அதை பொறுத்து தான் 2 ohms லோடு எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தீர்மானிக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து நம்முடைய டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபீச்சரு பிரிட்ஜ்டு மோனோ அப்படிங்கும்போது வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்கும். பேரலல் மோனோ அப்படிங்கும்போது வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே சேம் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். பட்டு பேரலல் மோனோ எடுத்துக்கும்போது கம்மியான வோல்டேஜ் கொடுத்தாவே போதும். பட் பிரிட்ஜ்டு மோனோவில் ஹை வோல்டேஜ் எடுக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி நம்முடைய பிரிட்ஜ்டு மோனோ அப்படிங்கும்போது கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இருக்கும். பட் பேரலல் மோனோவில் கரண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பிரிட்ஜ்டு மோனோவில் ஹை பவராக இருக்கும். பேரலல் மோனோவில் பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீடியமாக இருக்கும். ஓகேங்களா, மாட்ரேட்டாக இருக்கும். லோடு ஹேண்ட்லிங் அப்படிங்கும்போது பிரிட்ஜ்டு மோனோ வந்து பார்த்தோம் அப்படின்னா லோடு ஹேண்டில் பண்ணும்போது வீக்காக இருக்கும். பட் பேரலல் மோனோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணி அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம லேப்டாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அந்த லேப்டாப்புடைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி அதனுடைய வீடியோ பின்னாடி வர வீடியோலாம் நான் கண்டிப்பாக போடுறேன். அதில் ஒரு ஃபால்ட் ஆகிருக்கு. நான் ஒரே நாள் தான் யூஸ் பண்ணேன். பட் அதில் ஃபால்ட் ஆகிருக்கு. ஓகே, எஸ்எஸ்டி NVMe வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ட் ஆகிருக்கு. அந்த ஃபால்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ரெக்டிஃபை பண்ணி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். அவங்க எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் கொண்டு போய் கொடுத்துருவேன். அது 1 வாரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 1 வாரம் ஆன வாட்டி லேப்டாப் ரிட்டன் வந்த வாட்டி நான் அதில் என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் லேப்டாப் எத்தனை பேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு அதில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா டெக்னாலஜி இதாக வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதேமாதிரி உங்களுக்கு லேப்டாப் சம்மந்தமான எந்த டவுட் அண்ட் இதாக இருந்தாலும் சரி, இல்லை மொபைல் சார்ந்த, இல்லை ஆம்ப்ளிஃபையர், இந்த மாதிரி எதை சார்ந்தாலும் சரி, டவுட்டு இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி தர ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, அடுத்து ரியல் வேர்ல்டு யூஸ்க்கு வரலாம். ஓகேங்களா. சப்வூஃபருக்கு நம்முடைய பேரலல் மோனோ லோவான ஓம்ஸில் கூட எடுக்கும். பட் பிரிட்ஜ்டு மோனோவில் 8 ohms யூஸ் பண்ணோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும். ஓகேங்களா. அதுதான் சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும். ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8 ohms பிரிட்ஜ்டு யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். ஹெவி லோடு பேரலல் மோனோவில் 2 ohms 4 ohms லோட் பண்ணிக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். 2 4 ohms லோட் பண்ணோம் அப்படின்னா பக்காவான ரிசல்ட் இருக்கும். அதேமாதிரி 2 ohms லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிரைவர் போர்டு வந்து அதில் கம்பேபிலிட்டி இருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மேக்ஸிமமான பவர் வேணும் அப்படின்னா பிரிட்ஜ்டு மோனோ போயிருங்க. ஸ்டேபிள் ப்ளஸ் ஹெவி லோடு வேணும் அப்படின்னா பேரலல் மோனோ போயிருங்க. ஓகேங்களா. ராங்கான சாய்ஸ் பண்ணால் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் கண்டிப்பாக போயிடும். ஓகே, இந்த மாதிரி டெக்னிக்கலான ஈஸியாக வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து அதிகமாக ஆம்ப்ளிஃபையர் சீக்ரெட் எல்லாமே நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிவீல் பண்ணுறேன். அதேமாதிரி டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி போர்டு ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். இந்த போர்டில் எதனால் இந்த ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் இருக்குது, எதனால் இந்த லைட் கொடுத்துருக்காங்க, எதனால் இந்த கெப்பாசிட்டர் போயிருக்கோம், எதனால் இந்த ரெசிஸ்டர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்ரெட் எல்லாத்தையும் உடைக்க போகிறோம். ஏன் எதனால் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் அதை யூஸ் பண்ணால் மட்டும் தான் ஆடியோ ரிசல்ட் வருமா, ஏன் அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம், இதை வேறு கூட போடலாமே, ஏன் எதுக்காக போகிறோம். இப்போது இந்த சர்க்யூட்டில் ஐசி போடலை. ஓகே, இந்த சர்க்யூட்டில் ஐசி வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஏன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க, எதனால் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சீக்ரெட் எல்லாமே உடைக்க போகிறோம். அதே மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி லேப்டாப் வீடியோஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி, எத்தனை பேர் லேப்டாப் வாங்கினீங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவு பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். SSD கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை பற்றின நான் கண்டிப்பாக லேப்டாப் வந்த வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பாக்சிங் எடுத்து எல்லாமே நான் போடுறேன். ரியலான சர்க்யூட் டயக்ராம் எல்லாமே எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த மாதிரி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனல் தனுஸ்ரீ ஆடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். இல்லை எனக்கு எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணிடுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் முடிச்சிக்கலாம். ஓகேங்களா.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ்.